வெட்னஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தாங்க செஞ்சுருந்தேன். நல்லா கோல்டு இருந்ததால் சீக்கிரமே எந்திரிச்சிக்க முடியல. இன்றைக்கி ஏதோ தக்காளி தொக்கு சாப்பிடணும் போல் தோணுச்சுங்க. அதனால் சீக்கிரமே மாவு பிசைஞ்சு வச்சுட்டு தக்காளி தொக்குக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கட் பண்ண தக்காளியை சாப்பரில் சேர்த்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேங்க. இந்த சாப்பர் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இவ்வளோ யூஸ் ஆகுன்னு எனக்கு தெரியலைங்க. தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக சூப்பராக கட் பண்ணியிருந்துச்சு. தக்காளி குட்டியாக கட் பண்ணதுனால 10 சப்பாத்தி போட்டு எடுக்கிறக்குள்ள தக்காளி தொக்கு கூட சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் தக்காளி தொக்குக்கு ஒரு 10 பல்ல பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குவேங்க. இந்த மாதிரி பூண்டு சேர்க்குறப்போ தக்காளி தொக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலான் இருக்கேங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு கொள்ளு துவையலும் கொள்ளு ரசமும் செய்யலான் இருக்கேங்க. முடிஞ்ச அளவுக்கு கொள்ளு ரசம் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன ரெசிபிஸ் குக் பண்ணி நம்ம பேஜில் ஷேர் பண்ணலான்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாங்களா? தேங்க்யூ.